தேவர்களின் அளவற்ற மகிழ்ச்சி பெருங்கூத்து. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல பிரம்மாவும் சிவனும் மத்த எல்லா தேவர்களும் நம்மாழ்வாரோட அந்த திருமாலோட திருவடிகள்லே விழுந்து வணங்கினாங்கன்னு பார்த்தோம். வணங்க வணங்க அவங்களுக்கு ஆனந்தம் தாங்க முடியல, உடம்பு சிலிர்த்து ஆடுனாங்கன்னும் பார்த்தோம். இப்போ அந்த ஆனந்தம் எப்படி வெளிப்படுது தெரியுமா? அதைத்தான் கம்பர் அடுத்த பாட்டிலே அப்படியே படம் பிடிச்சு காட்டுறார் பாருங்க. ஆடினர், பாடினர், அங்கும் இங்குமாய் ஓடினர், உவகைமா நரவு உண்டு ஓர்கிலார், வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால், சூடினர், முறைமுறை துவளத் தாழ்மலர். ஆடினர், பாடினர், அங்கும் இங்குமாய் ஓடினர். வெறும் சிலிர்ப்பு மட்டுமா? இல்லைங்க, அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, பாடிட்டாங்க, அங்கும் இங்கும்னு ஓடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டா எப்படி இருப்போம்? கையை காலை உதறி குதிச்சு கத்தி எங்கே போகிறோம்னு தெரியாமல் ஓடுவோம் இல்லையா? அதே மாதிரி தேவர்கள் அப்படியே ஆனந்த பெருவெள்ளத்திலே தத்தளிச்சு ஆடியும் பாடியும் அந்த திருமாலை சுத்தியும் அங்கும் இங்கும்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்களாம். உவகைமா நரவு உண்டு ஓர்கிறார். ஏன் இப்படி ஆடுறாங்க, பாடுறாங்க, ஓடுறாங்க? கம்பர் சொல்றார், அவங்க உவகைமா நரவு அப்படின்னு ஒரு பொருளை உண்டி இருக்காங்களாம். உவகைனா சந்தோஷம், மாநரவுன்னா பெரிய கல் இல்லைனா தேன். அதாவது சந்தோஷம்னு ஒரு பெரிய போதைப் பொருளை, ஆனந்தம்னு ஒரு பெரிய மதுவை அவங்க குடிச்சிட்டாங்களாம். அதை குடித்ததும் வேற எதையுமே அவங்களுக்கு பற்றி தெரியலையாம் ஓர்கிலார். உலகத்தையே மறந்துட்டாங்க. என்ன அற்புதமான உருவகம் பாருங்க. சந்தோஷத்தையே ஒரு போதை வஸ்துவாக்கி அதனால அவங்க சுயநினைவே இல்லாமல் ஆடுறாங்கன்னு சொல்றார் கம்பர். வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால். இந்த ஆனந்த போதைக்கு காரணம் என்ன? எந்த சந்தோஷம் அவங்களை இப்படி ஆட்டி படைக்குது? கம்பர் சொல்றார், அரக்கர்கள் வீடினர். அதாவது இனிமேல் அந்த அரக்கர்கள், தங்களுக்கு துயரம் கொடுத்த அந்த அரக்கர்கள் அழியப் போகிறார்கள்ங்கிற அந்த உறுதி, அந்த செய்தி, அந்த நம்பிக்கையினாலே வந்த ஆனந்தம் உவகை. அது உள்ளத்திலே அப்படியே விம்மி பொங்குச்சாம் விம்மலால். அந்த பொங்குற ஆனந்தம்தான் அவங்களை ஆட்டி படைச்சிருக்கு. சூடினர், முறைமுறை துவளத்தாள் மலர். இப்படி ஆனந்த பித்து பிடிச்சு ஆடினாலும் ஒரு விஷயம் செய்ய மறந்துடலையாம். திருமாலோட திருவடிகள் அவை எப்படி இருக்குன்னா துவளத்தாழ்மலர், அதாவது துளசி மாலைகள் சூடப்பட்ட மலர் போன்ற திருவடிகள். அந்த திருவடிகளை தேவர்கள் ஒவ்வொருத்தரா முறைமுறையாக போய் அப்படியே தொட்டு தலையிலே சூடிக்கிட்டாங்களாம். எவ்வளவு ஆனந்தத்திலே இருந்தாலும் அந்த பரம்பொருளோட திருவடிகள் மேலே அவங்க வச்சிருக்கிற பக்தியை பாருங்க. அந்த காலத்திலே அரசர்களோட திருவடிகளிலே விழுந்து வணங்கி அவங்க பாத தூசியை தலையிலே வச்சுப்பாங்க. இங்கே தேவர்களே இறைவனோட திருவடிகளை மலர் போல கருதி அதில் இருக்கிற துளசியோட அப்படியே தலையிலே சூடி தங்கள் பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. என்ன ஒரு காட்சி, என்ன ஒரு வர்ணனை! தேவர்களோட ஆனந்த கூத்தையும் அவங்க பக்தியையும் சந்தோஷத்தையே போதையாக கருதும் கம்பரோட கற்பனை வளத்தையும் ஒரே பாடல்ல அடக்கிட்டார் பாருங்க. இந்த ஒரு பாடலை படிக்கும்போது அந்த ஆனந்த வெள்ளம் அப்படியே நம் மனசுலையும் நிறைவது போல இருக்கு இல்லையா?